பிஎஸ்என்எல் டாடா ஒர்க்கிங் டுகெதர்ன்றது ஒரு கன்ஃபார்மான விஷயம். பட் இப்போ பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா சொல்லிட்டு எலான் மஸ்க்கும் வராரு. அண்ட் தென் இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டாடா கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண பண்ணுறது இன்ஃபர்மேஷன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, பிஎஸ்என்எல் டாடா டிசிஎஸ் அண்ட் ஸ்டார்லிங் இது நாலும் சேர்ந்து இன்டர்நெட்டை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இந்தியாவோட இன்டர்நெட் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணிங்க. அண்ட் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து நம்மளோட மொபைலுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு பெரிய சிட்டில இருந்து நம்மளோட வில்லேஜஸ் வரையும் ஒரே இன்டர்நெட் ஸ்பீடை ப்ரொவைட் பண்ண முடியும். அதுவும் ஹை லெவல் இன்டர்நெட் ஸ்பீடை ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ 40%, ஏர்டெல் 30%, அண்ட் விஐ 12%, பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 8% வச்சிருக்காங்க. சப்போஸ் இவங்க டெலிகாம் உள்ள வந்து இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா 100% ஆஃப் ஷேர்ஸ் இவங்க தான் வச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. இவங்களோட கமெண்ட்ஸ்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல அந்த நிஜமா நம்மளோட டெக்ரான் டெக்கை ஃபாலோ பண்ணீங்க.